ஹாய் டீச்சர்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு சிலபஸ் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில 1 மார்க்ஸை நம்ம இப்போது ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், த கம்ப்யூட்டர் நேம்ஸ் கம்ஸ் ஃப்ரம், இப்போ அது நம்ம பார்த்தது தான். ஸோ அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா லத்தின்ற லாங்குவேஜில் இருந்து தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்துச்சு. அதில் வந்து ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டிஇஆர்னு இருக்காது, டிஆர்இ அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம், அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒர்க்கை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதோட அர்த்தம் வரும். த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரியில் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட்டு யூனிட் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பைட்டா, கிலோபைட்டா, மெகாபைட்டா, இது எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மெமரி எது அப்படின்னு பார்த்தா நமக்கு பிட்டு தான். ஒரு 0 இல்லை ஒரு 1. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 4 ஆப்ஷனை பார்த்துட்டு பைட்டு தான் இதில் கம்மி அப்படின்னு சொல்லி பைட்டுன்றதை டிக் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு ஞாபகம் இருக்கணும், ஸ்மாலஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெமரி வந்து பிட்டு 0,1 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதில் பைட்டு, கிலோபைட்டு, மெகாபைட் இது 3மே கிடையாது. நன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு நிப்பிள் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட்டு இது வந்து பிட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு நிப்பிள் கண்டெய்ன்ஸ், ஒரு நிப்பிள் அப்படின்றது மொத்தம் 4 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறதுல எது 4 பிட்டுன்னு பார்த்தோன்னா இது தான் 0000ன்ற 4 பிட்டு இங்கே இருக்குது. இதுக்கு 3 பிட்டு, இதுக்கு 5 பிட்டு, இது 2 பிட்டு. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1 நிப்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பிட்ஸ் சேர்ந்தது தான் 1 நிப்பிள். ஓகே. விச் இஸ் வெரி ஸ்மாலஸ்ட் மெமரி. இப்போது வந்து கேட்குறாங்க விச் இஸ், இதில் எது இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கணும். டிபி, இபி, இசட்பி, ஜெட்டாபி, பெட்டாபைட் அப்படிங்கிறதுலையே இதெல்லாம் நம்ம டிபிக்கு அப்புறம் வந்தது. ஸோ இதில் இருக்கிற 4 ஆப்ஷனில் 2^10 டிபி அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆப்ஷனில் சின்னது. ஓகேங்களா. அடுத்தது ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்னால் என்னென்னா, நம்ம அனலாக் கேள்விப்பட்டிருக்கோம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், அனலாகையும் டிஜிட்டலையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் தான் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டோட காம்பினேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹூ இன்வென்டட், அடுத்த சாம்பிள் கம்ப்யூட்டர் எவால்யூஷன்லேருந்து ஹூ இன்வென்டட் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் மிஷின். வந்த கால்குலேஷன் மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற அபாக்கஸ் அப்படிங்கிறது தான். அதை யார் கண்டுபிடிச்சான்னா பேபிலோன். ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்றப்போ இதிலேருந்து வேணால் கொஷின் நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சில இன்வென்ஷனையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேபிலோன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் மிஷினை கண்டுபிடிச்சார். ஓகே. விச் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா கண்டுபிடிச்ச டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு பேர் பாஸ்கலைன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு பேர் பாஸ்கலைன். ஓகே. இவரோட ஞாபகமாக தான் பாஸ்கல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜுக்கு பேர் வச்சாங்க. விச் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ். எது வந்து இதில் இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் நமக்கு தெரியும், ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டும் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணதான் யூஸ் பண்ணுறோம். வேக்கமும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஸ்டோர் பண்ணதான் யூஸ் பண்ணோம். ரிஜிஸ்டர்ஸும் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டர்ஸில் பஞ்சு கார்ட்ஸில் தான் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாங்க. அதுதான் கால்குலேஷனில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் பஞ்ச் கார்டில் தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு கேட்கக்கூடிய கொஷினில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்லேருந்து நான் சொன்னேன் ஒரு கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம், ஒரு கொஷின் இன்வெர்ட்டர் கேட்கலாம், ஒரு கொஷின் எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம், அண்ட் தென் ஒரு கொஷின் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இயர்ஸ் கேட்கலாம். எந்த கம்ப்யூட்டரோட எந்த பார்ட்டி எந்த இயரில் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. அதில் ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கிடைச்சது நான் எடுத்து கொடுக்குறேன்.
அனலிட்டிக்கல் இன்ஜின் இன்வென்டட் இன் த இயர் ஆஃப். அனலிட்டிக்கல் இன்ஜின் எந்த இயர் இன்வென்ட் பண்ணாங்கன்னா 1822 தான் இன்வென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சில கொஷின்ஸோட இன்வென்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா த தேர்ட் ஜென்ரேஷன் டியூரேஷன். தேர்டு ஜென்ரேஷனோட டியூரேஷன் என்ன அப்படின்னாக்கா கரெக்டான ஆன்சர் 1964277 64 to 77 தான் கம்ப்யூட்டரோட தேர்ட் ஜென்ரேஷனோட டியூரேஷன். செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண காம்போனண்ட், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் யூஸ் பண்ணோம், செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன யூஸ் பண்ணோம், வேக்கமை ரீப்ளேஸ் பண்ணி டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அப்போது டிரான்சிஸ்டர் இங்கே இருக்குதா, கிடையாது. ஸோ வேக்கம் இருக்குது, ஐசி இருக்குது, சிப் இருக்குது. ஆனால் நமக்கு செகண்டு ஜென்ரேஷனில் என்னத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன காம்போனண்ட்னா டிரான்சிஸ்டர், அது கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் நன்னு தான். நம்ம ஐசி அப்படின்னு சொல்லியோ சிப்புன்னோ வேக்கம்னோ போட்டக்கூடாது, தப்பாயிடும். ஸோ அது கரெக்டான ஆன்சர் நன். நமக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஸடாக வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். சிம்பிள் கொஷின்ஸ் தான், ஆனால் இதுவே நம்மளை தப்பு பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஷினை ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து ஹை லெவல் லாங்குவேஜ், த ஃபர்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் எது அப்படின்னாக்கா ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறது தான். ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு அதோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் கம்ப்யூட்டரை கால்குலேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபோர்ட்ரான், ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, யார் ஹூ இன்வென்டட் த ஐசி, யார் ஐசியை இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை இன்வென்ட் பண்ணது அப்படின்னாக்கா ஜாக் கில்பை. ஓகேங்களா, ஜாக் கில்பை அப்படின்றவர் தான் ஐசியை இன்வென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வேர் ப்ரோக்ராம்டு யூஸிங், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் கிடையாது. ஓகேங்களா, சோர்ஸ் கோட் கிடையாது, ஆப்ஜெக்ட் கோட் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதை வச்சு தான் கம்ப்யூட்டரை மேனிப்புலேட் பண்ணாங்க. ஸோ அப்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுவும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் லாங்குவேஜ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டரோட பஸ்ஸஸ். கண்டிப்பாக இந்த பஸ்ஸஸ்லேருந்து ஒரு கொஷின் 100% வந்துடும். ஏன்னா பஸ்ஸஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான கொஷின். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு விச் இஸ், அதோட கொஷின்ஸ்குள்ளே போகலாம். விச் இஸ் யூனி டைரக்ஷனல் ப்ராசஸ். ஓகே, நம்ம டைரக்ஷனில் யூனி டைரக்ஷன், பை டைரக்ஷனல் அப்படின்னு இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் பஸ்ஸு சிபியுக்கு, மெமரிக்கு, மற்ற ஹார்ட்வேருக்கு பிட்ஸ் அண்ட் பைட்ஸை கொண்டு வந்துட்ருக்கோம். அப்போ அதில் அந்த ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் யூனி டைரக்ஷனலாக இருக்கும் அப்படின்னாக்கா சிபியுக்கும் அட்ரஸ்னாக்கா மெமரி, சிபியுக்கும் மெமரிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா யூனி டைரக்ஷனலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லேட்ச் இஸ் ரிலேட்டட் டு, லேட்ச் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம், என்னது ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் லேட்சும். ஜேகே லேட்சு, கே லேட்சு, டி லேட்சு, டி லேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரியே இதுக்கும் டைப் இருக்குது. இதுவும் மெமரியை ஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ அப்போது லேட்ச் அப்படிங்கிறது சிபியுக்கு ரிலேட்டடாக, டெலிட்டுக்கா, நன்கா அப்படின்னாக்கா கிடையாது. லேட்ச் அப்படிங்கிறது மெமரி ரிலேட்டடான விஷயம். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. த டேட்டா பஸ் ஆக்ட்ஸ் பிட்வீன், நம்ம பஸ்ஸஸில் 3 பஸ் இருக்கும். அட்ரஸ் பஸ்ஸு, டேட்டா பஸ்ஸு, கண்ட்ரோல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதில் டேட்டா பஸ்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்கா சிபியுக்கும் மெமரிக்கும் நடுவில் டேட்டா பஸ்ஸு ஆக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபியுக்கும் மெமரிக்கும் நடுவில் தான் டேட்டா பஸ்ஸு ஆக்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது சிங்க்ரோனஸ் இஸ் டேர்ம்டு ஆஸ், சிங்க்ரோனஸ் அப்படின்னாக்கா எந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, சிங்க்ரோனஸ் அப்படின்றப்போ 2 சைட்லேயும் நடக்கணும். ஸோ இது வந்து 2 வே. ஓகே, சிங்க்ரோனஸ் அப்படிங்கிறத 2 வே, 2 வழியிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சிங்க்ரோனஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 வே. தென் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் எம்படட் ஆன் ஹார்ட்வேர் கால்டு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எம்படட் நமக்கு தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷனை
இந்த சிப்பில் இந்த வேலை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோட் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாஷிங் மிஷினில் துவைக்கணும், அதுக்கப்புறம் அலசணும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்லேயும் ஒரு கோடிங்கை நம்ம எம்பெடட் பண்ணியிருப்போம். அப்படி எம்பெடட் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ரிம்வேர். ஓகே, நமக்கு சாஃப்ட்வேர் தெரியும், ஹார்ட்வேர் தெரியும். லிவ்வேர் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் லிவ்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனை அதோட சிப்பில் எம்பெடட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஃப்ரிம்வேர் அப்படின்னு சொல்லுவோன்றது நீங்கள் மறந்துடாதீங்க, என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ். கம்ப்யூட்டர் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா மெயினாக 4 ஃபங்க்ஷன் தான். இன்புட்டை ரிசீவ் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அவுட்புட்டை டெலிவர் பண்ணோம், ஃபர்தராக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டோர் பண்ணும். இது 4 தான் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன். அப்போ கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்லேருந்து அது ரிலேட்டடான கொஷின் தான் கேட்குவாங்க. ஓகே, ஸோ டிவைஸ், ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா டிவைஸ் தட் அக்செப்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் அவுட் சைட் கம்ப்யூட்டர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் இன்டு CPU ஆர் கால்டு. ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் அக்செப்ட் டேட்டா அப்படின்னாவே அது எந்த டிவைஸாக இருக்கும்னாக்கா இன்புட் டிவைஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை சிபியூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். தென் செகண்டு, நேம் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் யூஸ்டு பை பிளைண்ட் பர்சன்ஸ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் ஏ கம்ப்யூட்டர் இஸ். இந்த கொஷினும் நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பிளைண்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ஆகட்டும், அந்த சிம்பிள்ஸ் ஆகட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பிரெய்லி அப்படின்வாங்க. ஓகேங்களா, பிரெய்லி எதுவும் கிடையாது. நம்ம கீபேட் ஃபோனில் பார்த்திங்கனாக்கா அந்த நம்பர் மேலே கை வச்சோன்னா சின்ன சின்ன டாட்டாக உரசுற மாதிரி இருக்கும். அந்த உரசுறதை வச்சு பார்வை இல்லாதவங்க அந்த கொஷின்ஸ்க்கு அதை இது 1 இது 0 அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா பிரெய்லி அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட பிளைண்ட் பர்சன் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஜென்ரல் பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ், மல்டி பர்பஸ், ஒன் பர்பஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் கண்ட்ரோல் யூனிட் ஜென்ரலாக எல்லா பர்பஸ்க்குமே, ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் கண்ட்ரோல்டபுளாக நடக்கணும். நான் ஏன்னு டைப் பண்ணும்போது எனக்கு பின்னு அங்கே காமிக்கக்கூடாது, எனக்கு ஏன்னு தான் காமிக்கணும். அப்போ அது ஜென்ரல் பர்பஸ். ஓகே, தென் அடுத்தது விச் செக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மிங் த ஆப்ரேஷன் மெர்ஜிங். கம்ப்யூட்டரோட எந்த செக்ஷன் மெர்ஜிங் அப்படின்ற ஆப்ரேஷனை பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஜிக்கல். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேஷன் தான் மெர்ஜிங் அப்படின்ற ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, கம்ப்யூட்டரில் நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சிபியூலேருந்து மானிட்டருக்கு, சிபியூலேருந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு, சிபியூலேருந்து மெமரிக்கு, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நிறைய இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர் கனெக்ஷனுக்குள்ளார ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பஸ்ஸஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்கணும். நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க இன்டர் கனெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். an area of computer that temporarily holds data waiting to be proceeded is. an area கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல டேட்டாவை ஹோல்டு பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா டெம்பரரியாக எந்த இடம் ஸ்டோர் ஆகிருக்குனாக்கா டெம்பரரி மெமரியில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். பஃபர் மெமரி அப்படின்னு சொல்லுவோம், கேட்சின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மெமரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெமரி கனெக்ஷன் ஹெல்ப்ஸ் டு. மெமரி கனெக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாக்கா டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கா ரிசீவ் பண்ணுறதுக்கா அப்படின்னா ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் போத். ஓகேங்களா, இது நமக்கு தேவை கிடையாது. மெமரி கனெக்ஷன் இருந்தால் தான் டேட்டாவை நம்ம சென்டும் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும், இல்லைன்னா ரெண்டுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, சென்ட் டேட்டா டு பெரிஃபரல் இஸ் மேட் பை. பெரிஃபரல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் அவுட்புட் டிவைஸஸ் தான் நம்ம பெரிஃபரல். கீபோர்டு, மவுஸு அது தான் சொல்லுவோம். ஸோ டேட்டாவிலேருந்து பெரிஃபரல் டிவைஸ்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறது என்ன கனெக்ஷன் அப்படின்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன். இந்த இதில் தான் டேட்டா பெரிஃபரலுக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா,
தென் ஃபோர்த்து CPU கனெக்ஷன் மெயின்டைன். CPU கனெக்ஷன் எதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னாக்கா டிக்ஸ் இதை தான் மெயின்டைன் பண்ணும். CPU கனெக்ஷன் டிக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் சிபியூவில் நம்ம ஒரு ப்ராசஸையும் நம்ம செய்வோம். அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேரும் ஒரு டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, கிளாக் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஒரு வேலையை முடிக்க இதுக்கு CPU ஒரு சைக்கிள் எடுத்துக்குது. ஸோ 1 கிளாக்கு 2 சைக்கிள் எடுத்துக்குது, 2 கிளாக் அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ CPU கனெக்ஷன் மெயின்டைன் டிக்ஸை தான் மெயின்டைன் பண்ணும், எத்தனை டிக்கு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு CPUவால் எத்தனை டிக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த மாதிரிலாம் கால்குலேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் சிக்னல் சென்ட் டு த ப்ராசஸர் த டெம்பரர்லி ஸ்டாப்ஸ் ஏ ரன்னிங் ப்ரோக்ராம். ஹார்ட்வேர் வந்து சிக்னலை டக்குன்னு சென்ட் பண்ணி ப்ராசஸரை நீ இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா IRQ, இன்ட்ரப்ட் ரிக்வஸ்ட். இன்ட்ரப்ட்னாவே நான் சொல்லியிருக்கேன் குறுக்கீடு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க, அந்த வேலையை கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறுத்து அப்படின்னு சொன்னால் அதுதான் இன்ட்ரப்ட் ரிக்வஸ்ட். இதோட எக்ஸ்பென்ஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்த சாம்பிள் பார்த்தோம்னாக்கா கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர். கனெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ மாடியூல்ஸு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னாக்கா 3 மாடியூல்ஸ் தான் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, மெமரி டு ஐஓ டு மெமரி, அதுக்கப்புறம் CPU டு அந்த IO அண்டு மெமரி. இதுதான் அந்த 3 கனெக்ஷன். ஓகேங்களா, இந்த 3 கனெக்ஷன் தான் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விச் கனெக்ஷன் ரீட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணும் அப்படின்னாக்கா CPU டு மெமரி ரைட்டு, இன்புட் டு அவுட் டு ப்ராசஸர் வந்து ப்ராசஸ், நெட்வொர்க்கு கிடையாது. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மெமரி டு ப்ராசஸர். இந்த இடத்துல தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ரீடு பண்ணும். ஓகேங்களா, தென் அடுத்தது டிஎம்ஏ அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைரக்ட் மெமரி அக்சஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஆனால் அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்காக டிஜிட்டல் மல்டிபிள் அக்சஸ், டிஜிட்டல் மெமரி அக்சஸ், டைரக்ட் மெமரி அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியணும் டைரக்ட் மெமரி அக்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இப்போ என்னோடய இன்புட்டு மெமரி CPU அப்படின்னு 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு CPUக்கு போயிட்டு அங்கேருந்து மெமரிக்கு போகும். ஓகே, இப்போ இது எடுத்துக்கிறது இங்கே ஒரு சைக்கிள், 2 சைக்கிள். இப்போது இதனால எனக்கு CPU யூசேஜ் அதிகமாகுது, டைம் அதிகமாகும், அதுக்கப்புறம் வேலையும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போது அந்த மாதிரி CPU இல்லாமல் டைரெக்டாக மெமரியோட அக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மெமரியை தான் டைரக்ட் மெமரி அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். IO டிவைஸு டைரெக்டாக மெமரியோட அக்சஸ் பண்ணிக்குது, தன்னோட வேலையை முடிச்சுக்குது CPUவோட ஹெல்ப் இல்லாமல் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோன்னா டைரக்ட் மெமரி அக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன்ட் இன் த ப்ராசஸர் டு IO ட்ரான்ஸ்ஃபர். ப்ராசஸரில் இருந்து IO ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ப்ராசஸர் IO சென்டு தான், வேறு எதுவும் கிடையாது. ப்ராசஸருக்கும் இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கும் நடுவில் என்ன வேலை நடக்கும் அப்படின்னா டேட்டாஸை சென்ட் பண்ணுற வேலை நடக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த சாம்பிள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட மெமரி பற்றின சாம்பிள்ஸ் தான். மெமரி அப்படிங்கிறது நம்ம பல விதங்களில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி அப்படிங்கிறது இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக A அண்ட் B ஆக்சிலரி அப்படின்னா எதுவும் கிடையாது, இன்டர்னல் தான். ரேம் தான் கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி. ஓகேங்களா, அது கம்ப்யூட்டர் இன்டர்னலில் தான் இருக்கும், அதை தனியாக நம்ம எக்ஸ்டர்னலாக மாற்ற முடியாது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் லாஜிக்கல் மெமரி அண்டு ஃபிசிக்கல் மெமரி. லாஜிக்கல் மெமரியையும் ஃபிசிக்கல் மெமரியையும் தனித்தனியாக பிரிக்கிறது என்ன அப்படின்னாக்கா விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெஃபினேஷன், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு செப்பரேட் த யூசர் லாஜிக்கல் மெமரி அண்ட் ஃபிசிக்கல் மெமரி இஸ் கால்டு விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு மெமரியில் LRU அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். LRU அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பேன்ஷன் லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு. கடைசியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அதை நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
மை டாக்குமெண்ட்டு, ரீசன்ட் ஃபைல்ஸ் இங்கெல்லாம் போனால் நம்ம இந்த எல்ஆர்யூ லீஸ்ட் ரீசன்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் வேர்டு சைஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் கம்ப்யூட்டர் வேர்டு சைஸை மல்டிபிள் ஆஃப் எப்படி சொல்லுவோம்னா 16 பிட்டாக தான் நம்ம கம்ப்யூட்டரோட வேர்டு சைஸை மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏன்னா ஒரு வேர்டு அப்படிங்கிறது 2 பைட். ஓகே, 2 பைட்ஸ் இருந்தது தான் ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 2 வேர்டு அப்படின்னாக்கா நம்ம என்ன வேர்டு சைஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா 16 பிட்டுன்னு சொல்லி தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. 2 பைட் அப்படின்னாக்கா மொத்தம் ஒரு பைட்டுக்கு 8 பிட்டு, 2 பைட்டுக்கு 16 பிட்டு, வேறு எதுவும் கிடையாது. ஓகே. 1 MB ரேம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஃபர்ஸ்ட் டைம் 1 MB ரேம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 512 ரேமு, 256 ரேம் யூஸ் பண்ணாங்க. அதில் 1 MB அப்படிங்கிற ரேம் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஷினு. 1 MB ரேமு இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் என்ன அப்படின்ட்டு 1983 PG-TRB எக்ஸாமில் கம்ப்யூட்டருக்கு கிரேட் 1 எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 1983.